Hello viewers, welcome to Medical Coding Only YouTube channel. இன்னைக்கு வீடியோல Medical Coding Guidelines ஓட part 2 வீடியோ தான் பார்க்க போறோம். Part 1 and Conventional Series பார்க்காதவங்க அதையும் செக் பண்ணி பாருங்க, ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். And நீங்க இன்னும் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க ஆல் அப்படின்ற பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. நம்ம இப்போ பார்க்க போறது வந்து செகண்ட் கைட்லைன், அதாவது லெவல் ஆஃப் டீடைலிங் இன் கோடிங் அப்படின்ற கைட்லைன் தான் பார்க்க போறோம். அப்படின்னா என்ன, இந்த கைட்லைன்ல என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு டயக்னோசிஸ், அதாவது ஒரு டிசீஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதை நம்ம கோட் பண்ணணும். ஓகேங்களா? அப்படி கோட் பண்ணும் பொழுது அந்த டிசீஸோட ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் கேரக்டர், அதாவது இப்போ அந்த டிசீஸ்க்கு 4 கேரக்டர்ல வந்து நம்ம அந்த கோடு கொடுக்க முடியும், அந்த அளவுக்கு ஸ்பெசிபிசிட்டி இருக்கு அப்படிங்கும் பொழுது நீங்க 4 கொடுக்காம 3ஓட நிப்பாட்டிடக்கூடாது. அதாவது 3 டிஜிட் இருக்கு இல்லைங்களா கேரக்டர், அதை தான் நான் மென்ஷன் பண்றேன். 3ஓட நிப்பாட்டிடக்கூடாது, 4 கேரக்டர் வரைக்கும் 4 டிஜிட் வரைக்கும் நீங்க கொடுக்கணும் கண்டிப்பா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஹையஸ்ட் லெவல் ஆஃப் ஸ்பெசிபிசிட்டி நம்ம டாக்குமெண்ட் பண்ணியிருக்காங்க. டாக்டர் வந்து நல்ல ஸ்பெசிஃபிக்கா சொல்லியிருக்காங்க. லெஃப்ட் சைடில் இந்த ஆர்ட்ரியில் இந்த பிரான்ச்ல இப்படியெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம அந்த அளவுக்கு ஹையஸ்ட் ஸ்பெசிபிசிட்டி கோட் நமக்கு புக்ல கிடைக்குது அப்படின்னா அந்த கோட்ஸ் தான் கொடுக்கணுமே ஒழிய ஜஸ்ட் வந்து இப்போ ரைட் சைட்ல மட்டும் அதோட நிப்பாட்டிடுறது, அடுத்து நம்ம டீப்பஸ்ட் ஸ்பெசிபிசிட்டி போகாம இல்லை இந்த பிரான்ச் நேம் எடுக்காம, ஸோ அந்த மாதிரிலாம் இல்லாம நல்ல ஸ்பெசிபிசிட்டி டாக்டர் எவ்வளோக்கு எவ்வளோ சொல்லியிருக்காங்களோ அந்த அளவுக்கு நம்ம கோடை புக்ல சர்ச் பண்ணி அந்த ஸ்பெசிபிசிட்டிக்குரிய கோட்ஸ் தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஆப்வியஸா அவ்வளோ ஸ்பெசிஃபிக்கா போகும் பொழுது அந்த என்ன சொல்றது கேரக்டர்ஸ் இருக்கு இல்லைங்களா, கேரக்டர் அந்த டிஜிட் இருக்கு இல்லைங்களா, அது 3 4 அந்த மாதிரி நமக்கு அதிகமாகிக்கிட்டு போகும். அதுதான் அங்க ஃபர்ஸ்ட் பேராகிராஃப்ல வந்து உங்களுக்கு மென்ஷன் பண்றாங்க. இந்த டயக்னோசிஸ் கோடு இருக்கு இல்லைங்களா, அந்த டிசீஸ்க்கு நம்ம ஒரு கோடு இருப்போம் இல்லைங்களா, அது கம்போஸ்ட் ஆஃப், அதாவது என்னன்னா அது குறைஞ்சபட்சம் 3லிருந்து 7 கேரக்டர் வரைக்கும் இருக்கும். அதாவது 7 நம்பர்ஸ், அந்த டிஜிட்டை தான் அவங்க மென்ஷன் பண்றாங்க கேரக்டர் அப்படின்னு. இதுல அந்த குறைஞ்சபட்சம் 3 கேரக்டர் இருக்கு இல்லைங்களா, டிஜிட் இருக்கு இல்லைங்களா, அதை என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா கேட்டகரி அப்படின்னு சொல்லுவாங்க. இதை பத்தி நம்ம ஆல்ரெடி டீடைல்டா பார்த்துருப்போம். பட் இதுலயும் வந்து அதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த கேட்டகரி பார்த்தீங்கன்னா ஸ்பெசிபிசிட்டி லெவல் வந்து அதிகமாக அதிகமாக கேரக்டர் கூடிக்கிட்டே வரும் இல்லைங்களா, டிஜிட் ஒரு ஸ்பெசிபிசிட்டிக்கு இன்னொரு டிஜிட் ஆட் பண்ணுவோம், இன்னொரு ஸ்பெசிபிசிட்டிக்கு இன்னொரு டிஜிட் ஆட் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி நம்ம ஸ்பெசிபிசிட்டி டீட்டெயில்ஸ்லாம் இன்னும் அதிகமாக அதிகமாக அந்த கேரக்டரை வந்து இன்னும் சப்டிவைட், அதாவது 4 கேரக்டர் வரும், அடுத்து 5 கேரக்டர், 6 7 அந்த மாதிரி கேரக்டர் வந்து அதிகமாகிக்கிட்டே போகும் அப்படின்றது தான் அவங்க இங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தேர்ட் பேராகிராஃப்ல என்ன சொல்ல வராங்க அப்படின்னா 3 கேரக்டர், அதாவது அந்த 3 டிஜிட் மினிமம் 3 டிஜிட் இருக்கணும்னு சொன்னோம் இல்லைங்களா, அது எப்போ யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா ஃபர்தரா எந்த சப்டிவிஷனும் இல்லை, அதாவது வேற எந்த ஸ்பெசிஃபிகேஷனும் இல்லை, அதுல எக்ஸ்ட்ரா வந்து 4வது கேரக்டரோ 4வது டிஜிட்டோ 5வது டிஜிட்டோ ஆட் பண்ற மாதிரி இல்லை, வெறும் 3 தான் அந்த டிசீஸ்க்கு 3 அதாவது அந்த கேரக்டர் தான் இருக்கு, டிஜிட் தான் வருது அப்படின்னா அந்த டைமிங்ல நீங்க கோட் பண்ணிக்கலாம். ஆனா இன்னும் ஸ்பெசிபிசிட்டி அப்படின்னு இருக்கும் பொழுது ஒரு சில கோட்ஸ்லாம் 6 கேரக்டர்ஸ் வரும், 6 டிஜிட் வரும் எண்ணி பார்த்தீங்க அப்படின்னா, அது 6 பண்றது 6 இது ஃபுல் கோடை எடுத்து நீங்க கோட் பண்றதுக்கு பதிலாக வெறும் 3 கேரக்டரை மட்டும் எடுத்து கோட் பண்ணீங்கன்னா அது இன்வேலிட் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. கண்டிப்பா 7 கேரக்டர் ஒரு கோடுக்கு வரும், ஒரு டிசீஸுக்கு வரும் அப்படின்னா நீங்க டெஃபினட்டா அந்த ஃபுல் 7 கேரக்டரையும் 7 டிஜிட்டையும் அந்த ஸ்பெசிஃபிகேஷனை நம்ம சர்ச் பண்ணி எடுத்து பார்த்து கோட் பண்ணாதான் கரெக்ட், அப்படி இல்லாட்டி இன்வேலிட் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி ஒரு வேலிட் கோட் வந்து பாத்தீங்க அப்படின்னா மினிமம் 3 டிஜிட் இருக்கணும், 3 கேரக்டர் இருக்கணும். கேரக்டர் டிஜிட் ஒன்று தான், நான் கேரக்டர்னு சொன்னா கன்ஃபியூஷன் ஆகக்கூடாதுங்கிறதுக்காக தான் பக்கத்துல டிஜிட் அப்படின்னு சொல்றேன். ஏன்னா 1 2 3 நம்ம டிஜிட் அப்படி எண்ணுவோம் இல்லைங்களா, அதை மீன் பண்ணி நான் சொல்றேன். ஸோ கன்ஃபியூஷன் ஆயிக்காதீங்க. ஸோ இப்போ லெஸ் தென் 3, வெறும் 2 இப்போ D1 அப்படின்னா இருந்துச்சுன்னா அது ஒரு கோடே கிடையாது. எப்பயுமே எல்லா கோடுக்கும் குறைஞ்சபட்சம் 3 கேரக்டர் 3 டிஜிட்டாவது கண்டிப்பா வரும். ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் ஸ்லைடு. இப்போ COVID-19க்குரிய ப்ராப்பர் கோடு என்ன, முழுமையான கோடு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா U07.1. இதுதான் COVID-19க்குரிய கரண்ட் கோடு. ஓகேங்களா? இப்போ இதுல U07
அதுக்கு 7.1க்கு பதிலா வெறும் U07 மட்டும் எடுத்தீங்க அப்படின்னா இந்த ஸ்பெசிஃபிசிட்டியை இந்த கேரக்டரை இந்த டிஜிட்டை நீங்க மிஸ் பண்ணும்பொழுது இது வந்து ஒரு வேலிட் கோடு கிடையாது, இது தப்பு, இது வந்து ஒரு எரர் வரும். ஸோ நீங்க இந்த ஃபுல் 4 கேரக்டர் 4 டிஜிட்டையுமே நீங்க கோட் பண்ணீங்க அப்படின்னா தான் அதுதான் ப்ராப்பர் கோடு. அதுக்குரிய அமௌண்ட் நீங்க இன்னொரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த மாதிரி ஒவ்வொரு கோடுக்குமே வந்து ஒவ்வொரு ஸ்பெசிஃபிசிட்டிக்குமே வந்து ஒவ்வொரு அமௌண்ட் ஒரு டாலர் அமௌண்ட் வரும். ஸோ நீங்க தப்பா கொடுத்தீங்க அப்படின்னா அங்க அது எங்க அடி வாங்கும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா அந்த டாலர் அமௌண்ட் இருக்கு பாத்தீங்களா, அமௌண்ட்ல வந்து அடி வாங்கும். இப்ப நம்ம வந்து எப்படி சூப்பர் மார்க்கெட்ல போயிட்டு நம்ம ஏதாவது நமக்கு வேணுங்கிற திங்ஸ் எல்லாம் நம்ம எடுத்து போடும் பொழுது ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கும் உரிய ரேட் வந்து அந்த பார்கோட்ல போட்டிருப்பாங்க இல்லைங்களா, அப்போ வந்து அந்த பார்கோடுக்குரிய ரேட் தான் இதுல காமிக்கும். நீங்க தப்பான பார்கோடு காமிச்சீங்க அப்படின்னா ஒருவேளை விலை அதிகமா போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, இல்லாட்டி விலை கம்மியா போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அந்த மாதிரி எரர் இதுல வந்து நிறைய நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நிறைய இதனால நமக்கு தெரியாத ப்ராப்ளம்ஸ் வேற மாதிரியான அமௌண்ட் மட்டும் இல்லாம வேற விதமான ப்ராப்ளம்ஸும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அதை பத்திலாம் இப்போ டீட்டெயிலாக சொல்லி உங்களை கன்ஃபியூஷன் பண்ண விரும்பல. நீங்க ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு பேக்ரவுண்ட்ல போயிட்டு இருக்கிறது அப்படிங்கறத மட்டும் ரிமைண்ட் பண்ணிக்கோங்க. மெயினா வந்து டாலர் வேல்யூ நல்லா ரிமைண்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா சரி நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா இது நம்ம கோட் தப்பா போனோம்னா அது மத்த எல்லாத்தையுமே பாதிக்கும், முக்கியமா வந்து பில்லிங்ல வந்து பாதிக்கும் அப்படின்ற மாதிரி நல்ல மைண்ட்ல செட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, ஒரு கோட் வந்து குறைஞ்சபட்சம் 3ல இருந்து 7 கேரக்டர் லென்த்ல இருக்கும். 3 கேரக்டர் அந்த 3 டிஜிட் இருந்தாதான், இந்த 3 டிஜிட் அட்லீஸ்ட் இருந்தாதான் அதை கோடுன்னே சொல்லுவாங்க. அதுக்கு கீழே இருந்துச்சு அப்படின்னா அது வந்து கோடே கிடையாது. முதல்ல 3ல இருந்து 7 வரைக்கும் அந்த ஸ்பெசிபிசிட்டிக்கு ஏத்த மாதிரி எத்தனை கேரக்டர்ஸ் வேணாலும் இருக்கலாம், அது ஃபுல்லாவே கோடு தான். இப்போ ஃபர்ஸ்ட் 3 இருக்கிறத வந்து என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா ஜென்ரலா வந்து கேட்டகரி அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் 4 to 5ல இருக்கிறத வந்து சப் கேட்டகரி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் 6 to 7 இருக்கிறத வந்து கோடுன்னு சொல்லுவாங்க. இந்த 6 to 7ல இந்த 3 to 7 எல்லாமே இன்க்ளூட் தான். நீங்க வந்து ஜஸ்ட் இப்போ நீங்க பிகினர்னால இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம வந்து கோட் பண்ணும்போது கேட்டகரி சப் கேட்டகரி அப்படின்லாம் நம்ம வந்து பெருசா இந்த டேர்ம்ஸ் வந்து என்ன சொல்றது எக்ஸ்பீரியன்ஸ் ஆக நம்ம பெருசா யூஸ் பண்ண மாட்டோம். நமக்கு இதுல தெரிய வேண்டிய பாயிண்ட் என்ன அப்படின்னா ஒரு கோடு அட்லீஸ்ட் மினிமம் 3 கேரக்டர்ல இருக்கணும், 3 டிஜிட்ல இருக்கணும், அதுல இருந்து 7 வரைக்கும் இருக்கலாம். அந்த ஸ்பெசிபிசிட்டிக்கு போக போக வந்து பாத்தீங்க அப்படின்னா அதுக்கேத்த மாதிரி 7 டிஜிட் வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். ஸோ இதுதான் மேட்ரு. இதுல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இப்போ இந்த கேட்டகரி இந்த 3 இதுல இருக்கிறது இல்லாட்டி 7 சாரி இப்போ வந்து என்னன்னா இந்த கோடு வந்து 6 to 7 கேரக்டர் கோடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த கேட்டகரியில இருக்க அந்த 3 இப்போ இது வந்து கோடு கிடையாதா? U07.1 இது வந்து இதுல என்ன 4 கேரக்டர் தான் இருக்கு, 4 டிஜிட் தான் இருக்கு. அப்போ இது கோடு கிடையாது அப்படின்னா இல்ல, இதுவும் கோடு தான். அதான் சொன்ன மாதிரி குறைஞ்சபட்சம் 3ல இருந்து அதிகபட்சம் 7 வரைக்கும் வர்றது எல்லாமே வந்து நீங்க அந்த கரெக்டான ஸ்பெசிபிசிட்டி கொடுக்கும்பொழுது அது கோடா தான் கன்சிடர் பண்ணுவாங்க. ஒருவேளை இந்த சப் கேட்டகரி இதெல்லாம் ஏன் சொல்றாங்க அப்படின்னா அடுத்து வந்து ஒரு 5க்கு மேல 6வது ஒரு கேரக்டர் ஆட் பண்ணும் பொழுது அதை வந்து சப் கேட்டகரின்னு சொல்லுவாங்க. ஏன்னா 6வது ஒண்ணு வர வேண்டியது இருக்கு இல்லைங்களா ரிமைனிங், அதனால அதை கோடு அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. ஸோ இவ்வளவுதான் விஷயம். இன்னைக்கு இங்க வந்து உங்களுக்கு ஒரு இன்னொரு எக்ஸாம்பிள் கொடுத்துருங்க. அது வந்து UTI due to folly. அதுக்குரிய கோடு வந்து பாத்தீங்க அப்படின்னா T83.511A. ஸோ இந்த கோடுக்கு பாத்தீங்க அப்படின்னா கரெக்டா உங்களுக்கு 7 டிஜிட் இருக்கு. அதே மாதிரி நெக்ஸ்ட் பாய்சனுக்கும் உங்களுக்கு 7 டிஜிட் இருக்கு. இதுல ஒரு விஷயம் உங்களுக்கு சொல்லணும், சம்டைம் என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இப்போ இந்த T36.0x1A ஸோ இந்த மாதிரி 7 டிஜிட் வருது பாத்தீங்களா, ஒரு சில டைம் என்ன ஆகும் அப்படின்னா 5 கேரக்டர் தான் இருக்கும், கடைசியில A அப்படின்னு வரும். ஓகேங்களா? அப்போ 6வது ஒண்ணு மிஸ் ஆகுது பாத்தீங்களா, அந்த மிஸ் ஆகுற இடத்துல வந்து எக்ஸ் அப்படின்னு நம்மளாவே போட்டுக்கலாம். இதுக்கு பின்னாடி நீங்க போய் என்ன சொல்றது alphabetic index tabula list tabula listல நீங்க போய் அதை கிராஸ் வெரிஃபை பண்ணி எடுக்கும் பொழுது உங்களுக்கு அது நீங்க கோட் பண்ணும் பொழுது உங்களுக்கு தெரியும் இப்படி ஒரு விஷயம் இருக்குன்னு நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் இதை ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஒருவேளை 7 கேரக்டர் இந்த கோடு ஒரு டிசீஸ்க்கு வரணும் அப்படின்னா சாரி நான் ரொம்ப வளரிட்டு இருக்கேன், ஆனா இதெல்லாம் என்னால ட்ரிம் பண்ண முடியாது. ஏன்னா நான் அப்படியே டைரக்டா அப்லோட் பண்றேன். ஸோ கொஞ்சம் அப்படி இப்படி இருந்துச்சுன்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் எந்த வீடியோஸும் எடிட் பண்றதுல டைரக்டா போடுறேன். ஓகே, முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு எவ்வளோ இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுக்க முடியும் அப்படின்னு பார்த்து தான் நான் கொடுத்துட்டு இருக்கேன். ஸோ அதனால தான் இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ அதான் முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு கோடுக்கு வந்து
ஒரு டிசீஸ்க்கு வந்து 7 கோடு வரணும் அப்படின்னு உங்களுக்கு தெரியுது. 7 கோடு வருது அப்படின்னு நமக்கு எப்படி தெரியும் அப்படின்னா புக்லயே அசிஸ்ட் பண்ணுவாங்க. அதனால நீங்க எதுவுமே மனப்பாடம் பண்றதுக்கோ இல்ல அதை வச்சு வரி பண்றதுக்கோ தேவையில்லை. அதே மாதிரி இன்னொரு டிப்ஸ் என்னன்னா கடைசியில இந்த மாதிரி ஏ இல்லாட்டி டி எஸ் அந்த மாதிரி எந்த ஒரு டிசீஸ்க்கு கடைசி கோடு வந்து இந்த ஏ டி எஸ் இந்த மாதிரிலாம் வந்தாலும் அதுக்கு கண்டிப்பா 7 கேரக்டர் 7 டிஜிட் கொடுக்கணும்னு அர்த்தம். ஸோ அந்த மாதிரி வர்றதுக்கும் நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒருவேளை இந்த மாதிரி 6 வந்துருச்சு, ஒரு சில இதுல எக்ஸ்ன்னு அவங்களே கொடுத்துருப்பாங்க, புக்லயே எக்ஸ்ன்னு கோடு இருக்கும். ஒரு சில இதுக்கு மட்டும்தான் அந்த எக்ஸ் வந்து மிஸ் ஆகும். ஒன்லி 6 கேரக்டர் மட்டும்தான் இருக்கும். ஸோ நீங்க என்ன பண்ணலாம்னா அந்த கடைசி ஏக்கு முன்னாடி டிக்கு முன்னாடி ஒரு எக்ஸ் போட்டுக்கலாம், அவ்வளவுதான். இது வந்து ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, இது பெருசா கன்ஃபியூஷன் பண்ணவே தேவை கிடையாது. ஏன்னா புக்ல ஏதாவது 1-2 கண்டிஷனுக்கு மட்டும்தான் அப்படி வரும். அதையுமே புக்லயே வந்து அசிஸ்ட் பண்ணிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அதை வச்சு நம்ம கோட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இது பார்த்தீங்க அப்படின்னா ஆல்பபெட்டிக் இண்டெக்ஸில் எடுத்த ஒரு எக்ஸாம்பிள் ஃபோட்டோ காப்பி. இது ஆல்ரெடி நான் உங்களுக்கு பார்ட் 1லயே இது காமிச்சிருப்பேன். ஸோ இது இப்போ இங்கே எதுக்காக காமிக்கிறோம் அப்படின்னா ஹையஸ்ட் ஸ்பெசிஃபிசிட்டி நீங்கள் எடுக்கணும் அப்படிங்கிறதுக்கான எக்ஸாம்பிளுக்கு. இப்போ யூடிஐ டியூ டு ஃபோலிக் கேத்தட்டர் அப்படின்னா நம்ம ஆஸ் யூஷுவல் எப்படி தேடணும் எப்படி பார்க்கணும் அப்படின்னு போன வீடியோவில் உங்களுக்கு நான் சொல்லியிருந்தேன். ஸோ இப்போ நம்ம பார்த்துட்டு T83.51 அப்படின்ற ஒரு கோடு வந்து நமக்கு இங்கே கிடைக்குது. ஸோ இந்த கோடை மட்டும் நம்ம அப்படியே கோட் பண்ணோம்னா அது வந்து ஒரு இன்வேலிட் கோடு. ஏன்னா பக்கத்தில் டிக் போட்டு இருக்கு அண்ட் நம்ம டேப்லா லிஸ்ட்டையும் வெரிஃபை பண்ணலை. ஸோ நம்ம என்ன பண்ணோம்னா இந்த கோடை எடுத்துகிட்டு போய் டேப்லா லிஸ்ட்டில் வெரிஃபை பண்ணோம் அப்படின்னா நமக்கு இந்த T83.511A அப்படின்ற ஒரு முழுமையான கோடு 7 டிஜிட் 7 கேரக்டர் இருக்கிற கோடு வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ அதுதான் அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நம்ம வந்து முழுமையாக இந்த மாதிரி இருக்கும்பொழுது ஸ்பெசிஃபிசிட்டியோட பாதியோடையோ இல்லை அந்த ஃபுல்லாக இது கேப்சர் பண்ணாமல் கொடுக்கும்பொழுது அது எரர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு டேப்லா லிஸ்ட்ல இருந்து எடுத்த ஒரு எக்ஸாம்பிள் பிக்சர். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பாருங்களேன், A39.8 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த கோடு பக்கத்தில் 5th அப்படின்னு போட்டு ரவுண்டு போட்டிருக்கு. இப்போ நீங்கள் புக்கில் தேடும் பொழுது உங்களுக்கு A39.8 அதாவது புக்கில் ஆல்பபெட்டிக் இண்டெக்ஸில் தேடும் பொழுது இது மட்டும்தான் இருக்கு. ஸோ இதுக்கு இன்னும் ஸ்பெசிஃபிசிட்டி பாருங்க, இதில் 4 கேரக்டர் தான் இருக்கா, 5 கேரக்டர் வரணும். ஸோ நீங்க இந்த 5 கேரக்டர் இதுக்குள்ள டாக்டர் என்ன சொல்லியிருக்காங்க, டாக்குமெண்ட் என்ன பண்ணியிருக்காங்க அப்படிங்கறத தேடி பார்த்து இதுல எது சூட் ஆகும் அப்படின்னு பார்த்து இந்த கோட்ஸ்ல ஏதாவது ஒரு கோட்ஸ் நீங்க கொடுத்தாதான் அது வேலிட் கோட். அப்படி இல்லை அப்படின்னா அது வந்து எரரு, அது வந்து ராங், அது வந்து கோட் கிடையாது. இப்போ ஒருவேளை டாக்டர் கொடுத்துருக்கிறதுல இந்த எதுவுமே இந்த ஸ்பெசிஃபிசிட்டி எதுவுமே சூட் ஆகலை அப்படின்னா நம்ம as usual அதை ஸ்பெசிஃபைடு இல்லாட்டி அன்ஸ்பெசிஃபைடு அப்படின்ற மாதிரி நம்ம அதை இந்த இதில் எடுத்துருவோம். லைக் A39.89 எடுப்போம். அப்படி இல்லையா A39.9 இது என்வாய்ஸ் அன்ஸ்பெசிஃபைடு, என்ன எதுவுமே தெரியல, என்ன ஸ்பெசிஃபிசிட்டின்னு தெரியல அப்படிங்கும் பொழுது நம்ம இந்த கோடு கொடுப்போம். ஆனால் ஸ்பெசிஃபிக்காக வந்து ஆர்த்ரைட்டிஸ் அந்த மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க, என்சோஃபலைட்டிஸ் அப்படிலாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக அதுக்குரிய கோடு வந்து நீங்கள் டெஃபினட்டாக எடுக்கணும். அதே மாதிரி தான் பாருங்களேன், எல்லாத்துக்குமே இங்கே பாருங்கள் ஸ்பெசிஃபிசிட்டி நீங்கள் எப்பயுமே டேப்லா லிஸ்ட்டில் போகும்பொழுது தான் இங்கே வந்து உங்களுக்கு நிறைய கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை ஈச் அண்ட் எவ்ரி திங் வந்து நம்ம செக் பண்ணி தான் கொடுக்கணும். ஆல்ரைட். ஸோ இப்போ வந்து நம்ம ஒரு நட்ஷலாக பார்த்துடலாம். செகண்ட் கைட்லைனை ஜஸ்ட் ஒரு கோடு கொடுக்கணும் அப்படின்னா, ஒரு டிசீஸ்க்குரிய கோடு கொடுக்கணும் அப்படின்னா எவ்வளோக்கு எவ்வளோ ஸ்பெசிஃபிசிட்டி டாக்டர் சொல்லியிருக்காங்களோ அந்த அளவுக்கு ஸ்பெசிஃபிக்கான கோடை நம்ம வந்து புக்கில் இருந்து எடுத்து கொடுக்கணும். அதே மாதிரி அந்த ஃபுல் ஸ்பெசிஃபிசிட்டியும் நீங்கள் கொடுத்தா தான் அது வந்து ஒரு வேலிட் கோடு. அப்படி இல்லை நீங்கள் கம்மியாக கொடுத்துருக்கீங்க கேரக்டரை, ஒழுங்காக செக் பண்ணாமல் 7 கேரக்டர் வர இடத்துல வெறும் 6 தான் கொடுத்துருக்கீங்க, 4 தான் கொடுத்துருக்கீங்க அப்படின்னா அது வந்து ஒரு இன்வேலிட் கோடு அப்படின்னு கன்சிடர் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் இந்த கைட்லைன்ல சொல்றாங்க மெயினா. ஆல்ரைட், நம்ம மூணாவதா பார்க்க போற கோடிங் கைட்லைன் எதை பத்தி அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த உலகத்துல இருக்க எல்லா டைப் ஆஃப் டிசீஸ் அண்ட் இன்ஜுரி எக்ஸ்டர்னல் காஸ்க்கு வந்து இதுல ஐசிடி 10CM புக்ல வந்து கோர்ஸ் இருக்கு. ஈச் அண்ட் எவ்ரி டிசீஸ், எவ்ரி சிம்டம்ஸ் எல்லாத்துக்குமே வந்து எல்லா ப்ராப்ளம் கண்டிஷன்ஸுக்கும், ஹெல்த் கேர் ரிலேட்டடான எல்லா ப்ராப்ளம் கண்டிஷன்ஸுக்கும், எல்லா டிசீஸுக்கும் வந்து தனித்தனியான கோர்ஸ் இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ அந்த கோர்ஸ் வந்து எப்படி இருக்கும், அந்த கோட்லாம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க, இதுல இருந்து எது வரைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம ஜென்ரலா உதாரணத்துக்கு ஏதாவது ஒரு 100 ஆப்பிள்ஸ் இருக்கும், 1ல இருந்து 100 வரைக்கும் இருக்கு. அதுக்கப்புறம் அப்படி இல்லாட்டி 100ல இருந்து 1000 நம்பர்ஸ்க்குள்ள அப்படின்னா என்னன்னா 899 இருக்கும், 752 அந்த மாதிரி அடுத்தடுத்து 1 2 3ல வரும் இல்லைங்களா. அந்த மாதிரி இது வந்து பாத்தீங்கன்னா ஆல்பபெட்டிக் இண்டெக்ஸ் வழியா
A00.0. அடுத்து மேபி அடுத்த கோடு பார்த்தீங்க அப்படின்னா A00.0க்கு பதிலாக 1, அடுத்து 2 அந்த மாதிரி ஒரு செட் ஆஃப் கோட்ஸ் முடிஞ்சதுமே A0க்கு பதிலாக A10.1 அந்த மாதிரி வரலாம். ஸோ அந்த காம்பினேஷனில் உங்களுக்கு இது வந்து எக்ஸாம்பிளுக்காக எக்ஸாக்டாக இப்படி இருக்காது, எக்ஸாம்பிள் புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் சொல்கிறேன். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா இந்த A00.0ல இருந்து T88.9 வரைக்கும் அந்த சீரீஸ்ல இருந்து அந்த ஆல்பபெட்டிக் இண்டெக்ஸ் அந்த நம்பர்ஸ்குள்ளார வந்து உங்களுக்கு வந்து நிறைய செட் ஆஃப் கோட்ஸ் இருக்கும், டிசீஸ்க்குரிய கோட்ஸ் எல்லாமே இருக்கும். அதே மாதிரி இது வந்து Z கோட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. Z சீரீஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா Z00ல இருந்து Z99.8 வரைக்கும் அதுல வந்து உங்களுக்கு Z கோட்ஸ் இருக்கும். அதுவுமே என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கண்டிஷன்ஸ் இல்ல ஒரு சில எக்ஸ்டர்னல் காஸ் கோட்ஸ் அந்த மாதிரி எல்லாமே இதுல கவர் ஆகும். நியூவா பாத்தீங்க அப்படின்னா U00 to U85 இது வந்து COVID-19க்காகவே வந்து ஸ்பெஷலா இப்போ வந்து புதுசா அவங்க கொடுத்துருக்க கோட் செட்டப் இந்த இதுல வருது, இந்த சீரீஸ்ல வருது. ஸோ அதுதான் இந்த இதுக்குள்ள இருந்து நீங்க அப்ப நான் சொன்ன மாதிரி உலகத்துல இருக்க எல்லா டிசீஸ் அண்ட் இன்ஜுரிஸ்க்கும் கோட்ஸ் இதுல இருந்து தான் இருக்கும். இது வந்து ஆல்பபெட்டிக் இண்டெக்ஸ்னாலும் சரி, டேப்லா லிஸ்ட்லயும் அதே தான், இந்த மாதிரி கோட் செட்டப்ஸ் தான் இருக்கும். ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம பேஷண்ட்டுக்கு என்ன டிசீஸோ என்ன நோயோ ஆப்வியஸா அந்த நோய்க்கு ஏத்த மாதிரி இந்த சீரீஸ்ல என்ன கோடு பொருந்ததோ அதுல இருந்து நம்ம ஏதாவது ஒரு கோடு கொடுப்போம். அவங்களுக்கு அந்த பேஷண்ட்டுக்கு ஒன்றுக்கும் மேற்பட்ட நிறைய டிசீஸ் இருக்கலாம், ப்ராப்ளம் இருக்கலாம், எக்ஸ்டர்னல் காஸ் கோடு கொடுக்குற மாதிரி இருக்கலாம். ஸோ ஆப்வியஸா அந்த ஈச் அண்ட் எவ்ரி திங்க்கும் ஏத்த மாதிரி கரெக்டான கோடை நம்ம செலக்ட் பண்ணி கொடுப்போம். ஸோ அதுதான் வந்து இந்த கைட்லைன்ல வந்து சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஒருவேளை உங்களுக்கு வந்து இப்போ புதுசா வர ஏதாவது டிசீஸ்க்கு OKPDL இப்போ இருக்கிற வரைக்கும் எல்லா டிசீஸ்க்குரிய கோட்ஸும் இதுல இருக்கு, எல்லா இன்ஜுரிஸ்க்குரிய கோட்ஸும் இந்த கோட் சீரீஸ்க்குள்ள வந்துரும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, இப்போ புதுசா ஏதாவது டிசீஸ் வருது, கோவிட் மாதிரிலாம் வருது அப்படின்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இது ஆல்ரெடி கன்வென்ஷன்ல சொன்ன மாதிரி அதுக்காக ஒரு சீரீஸ் வந்து தனியா இது பண்ணியிருந்திருப்பாங்க, விட்டுருந்துருப்பாங்க. ஸோ நியூவா வந்து கோட் ஆட் பண்ணுவாங்க. ஆக்சுவலா என்ன கோடு என்ன நியூவா நமக்கு வந்து டிசீஸ் வந்து அந்த டிசீஸை நம்ம கோட் பண்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரும் பொழுது டெஃபினட்டா அதுக்குரிய புது கோட்ஸ் வந்து நமக்கு ஆட் பண்ணி அப்டேட் கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி தான் வந்து நியூ கோட்ஸ்லாம் வந்து ஆட் பண்ணுவாங்க, புதுசா வர டிசீஸ்க்கு அதுக்கு எல்லாத்துமே வந்து இது பண்ணுவாங்க. இந்த நேரத்துல வந்து நீங்க பிளேஸ் ஹோல்டர் அப்படின்னு சொல்லி நம்ம விட்டுருந்தோம் பாத்தீங்களா, பிளேஸ் ஹோல்டர் எக்ஸ். ஸோ அந்த மாதிரி ஒரு கான்செப்ட். ஸோ நீங்க அதையெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. பட் எக்ஸும் இதுவும் வேற வேற, உங்களுக்கு ஞாபகப்படுத்துறதுக்காக சொல்றேன். அதே மாதிரி பிளேஸ் ஹோல்டர் எக்ஸும் நம்ம விட்டுருக்கோம் ஃபார் ஃபியூச்சர் எக்ஸ்பான்ஷனுக்காக அது இருந்துச்சு. ஸோ அந்த கன்வென்ஷனையும் நீங்க இப்ப அப்படியே இடையில ஞாபகப்படுத்திக்கலாம், அதுக்காக சொல்றேன். அடுத்து மத்த கைட்லைன்ஸ் எல்லாம் அடுத்தடுத்த பார்ட்ஸ்ல பார்க்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you in next video. Bye bye.